எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி சலாம் செய்கிறேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஞாபகத்தை அதிகரிக்கும் விதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடப்பதற்கு நியத்து வைத்தவர்களாக நாம் இந்த இடத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அதாவது எனது இறுதி ஜும்மா என்ற மகுடத்தின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரனிடம் கோல் பண்ணி, பவுனியாவை சேர்ந்தவர் தலைப்பை தவறாக போட்டிருக்கிறார்கள் போல, கொஞ்சம் கோல் பண்ணி சொல்லுங்க, உங்களுடைய இறுதி ஜும்மா என்று போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னேன். அன்பு சகோதரர்களே, தலைப்பை பார்த்த உடனே நம்முடைய இறுதி ஜும்மாவாக இருந்தால் என்ற அந்த உணர்வை பெருமிதமாக பேசுங்கள் என்று சொன்னார்கள். எனது இறுதி ஜும்மா என்று சொன்ன உடனே நமக்குள் எப்படி ஒரு உணர்வு உருவாகிறது, இது உண்மையாகவே நம்முடைய இறுதி ஜும்மாவாக இருந்தால் என்ற உணர்வை அந்த தலைப்பு தருவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையும் அப்படித்தான் கழிக்க சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவுல நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு அணுவணுவாக கற்றுத்தந்தார்கள். ஒரு அடிப்படையை நாம் தெளிவாக புரிய வேண்டும். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நாம் வாழுவதற்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக நம்மளால் வழிகாட்டி இல்லாமல் வாழ முடியாது. இது நான் என்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை. இன்றைக்கு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், மாமேதைகள் என்று வசிக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளை நாம் பார்த்தால் அந்த நாட்டு மக்களுக்கு வாழ தெரியவில்லை என்பதை மிக தெளிவாக அவருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்களால் உடுக்க தெரியாது, அவர்களுக்கு பேச, அதாவது குடும்பம் நடத்த தெரியாது, இல்லறம் என்றால் எப்படி இருக்கணும் என்று தெரியாது, கணவன் மனைவி எப்படி வாழணும் என்று தெரியாது. இதையெல்லாம் படித்தவர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அதாவது ரொம்ப ஆடு மாடை விட கேவலமாக நடக்கிறார்கள். உண்மையாக இன்றைக்கு ஒரு 3 வாரங்கள் அல்லது 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்தியாவிலே ஆண் திருமணம் சட்டமாக்கியதாக, அதாவது நீதிமன்ற தீர்ப்பு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஒரு 3 வாரங்களுக்கு முன்னாடி சட்டமாக்குங்கள் என்ற கோரிக்கை நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், அவருடைய உண்மைத்தன்மையை நான் விசாரித்து பார்க்கவில்லை, அது சட்டமாக்கி விட்டது என்று சொன்னார். அன்றைக்கினியவர்களே, பக்கத்து நாடு இந்தியாவுக்கு, அதாவது ஓரினை சேர்க்கை சட்டமாக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், உண்மையாக மனிதர்கள் படித்தவர்கள் இன்றைக்கு கூட சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர்கள் வீட்டுக்கு ஒரு 10 பிள்ளை இருந்தால் 4ஆம் ஆண்டிலே வீட்டிலிருந்து வெளியே போய் வியாபாரம் செய்வார்கள். ஏதாவது ஒரு இடத்துல போய் என்ன செய்வாங்க, கூலிக்கு வேலை பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தது. படிப்பே இல்லாமல் இருந்த ஒரு நாடு இந்த நாடு. பிள்ளைகள் எல்லாம் அவர்களுக்கு அவ்வளவு பொருளாதார கஷ்டம். 5ஆம் ஆண்டு பிள்ளை பாடசாலை போகாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கூலி தொழில் செய்கிற அளவுக்கான ஒரு காலப்பகுதி இருந்ததாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் நம்மிடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை. சர்வசாதாரணமாக எல்லோரும் படிக்கக்கூடிய நிலைமை. விரல் விட்டு எண்ணக்கூடிய 2-3 பேர் தான் ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கிறார்களே தவிர மற்ற அத்தனை பேரும் சாதாரணமாக ஓய்வு வரைக்கும் படிக்கிறார்கள். படிப்பு என்பது அந்த காலத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் அன்றைக்கு அப்படி படித்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், இன்றைக்கு படிக்கக்கூடியவர்கள் தான் அதிகம், படிக்காதவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அப்ப உலகத்தில் எல்லா பகுதிகளும் படித்தவர்கள் இருக்கிற நேரத்தில் படித்தவர்களால் வாழ முடியாமல் இருக்கிறது. அதான் பிரச்சனை. படித்தவர்களுக்கு வாழ தெரியவில்லை என்பது மிக பெரும் ஆச்சரியம். இறைவன் அதை எடுத்து காட்டுறாங்கன்னா, உன் படிப்பால் மட்டும் உனக்கு வாழ முடியுமாக இருந்தா இந்த இறை தூதர் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, வழிகாட்டல் தேவையில்லை, ஓ மன உச்ச பிரகாரம் வாழ்ந்துட்டு போன்னு சொல்லலாம். ஆனால் மிக தெளிவாக நாம் ஒன்றை பார்க்கிறோம், படித்தவர்களால் வாழ முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் வழிகாட்டல் தேவை என்பதை நமக்கு மிக தெளிவாக அது சொல்லி காட்டுகிறது. படித்தாலும் எது செய்தாலும் உன் தலைவர் உனக்கு வேணும், அவர் எப்படி ஒரு பிரச்சனை அணுகினாரோ அப்படி நீ அணுக வேண்டும் என்பதைத்தான் மிக தெளிவாக காட்டப்படுகிறது. வாப்பாமார்கள் உம்மாமார்களை பொறுத்தவரை படிக்காதவர்கள் படித்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் ஆசையாக திருமணம் முடித்துக் கொடுக்கிறார்கள். படித்தவர்கள் ஒழுக்கமாக வாழ்வார்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களால் குடும்பம் நடத்த முடியல.
குடும்பம் இரண்டாக பிறந்து நடுசந்தியில வந்து நிக்குது. ஏன்னா உங்களால கொஞ்சம் பொறுமையா நிக்க முடியலன்னு கேட்டால் ஆச்சரியப்படுகிற பதில்களை தருகிறார்கள். படித்தவர்கள் தானே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதை புரியாமல் தடுமாறுகிறார்கள். அந்த அடிப்படையில நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இந்த படிப்பால் மட்டும் வாழ முடியாது. தலைமைத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அறிவும் இல்லாத ஒரு சமூகத்துக்கு வந்து வாழவே தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் வாழ்க்கை என்றால் என்ன என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் புதுசாக வாழ ஆரம்பித்தார்கள். உண்மையாக சொன்னால் உலகத்தில் அத்தனை பேரை உட்கார வச்சு யாரு நரகத்துல கடைசி என்று கேட்டால் அந்த அரபு நாட்டில் உள்ள மக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. குன்தும் அலா ஸஃபா ஹஃபரத்தின் நன்னார், நீங்க தான் நரகத்து விளிம்பில் இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் ஆக துங்கல்ல உள்ளவர்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் மேல வைக்கிறான் என்றால் அவர்கள் நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். இன்றைக்கு 1400 ஆண்டுகள் ஆகிறது. சாதாரணமாக எட்டேன் தொட்டையில சில பேர் மரணித்திருப்பார்கள். 50 ஆண்டுகள் ஆகுது, அவர்களை நாங்கள் அடியோடு மறந்திருப்போம். 25 ஆண்டுகள் ஆகிறது, அவர்களை அடியோடு மறந்திருப்போம். 1400 ஆண்டுகளாகி ஒரு போட்டோ இல்லை, ஒரு சிலை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கும் நாம் சஹாபாக்களை பற்றி பேசுகிற நேரம் வெறுமனே பேசவில்லை, கண்கள் கலங்கி பேசுகிறோம், கல்விகள் கரைந்து ஓடுகிறது என்றால் அவர்கள் வாழ்வது மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு இன்றைக்கும் அழுகையை நீய வைத்து விட்டு வாழ்ந்து விட்டு போனார்கள். அவருடைய சிரிப்பு எங்களை இன்றைக்கு சிரிக்க வைக்கிறது. அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமாச்சு. இன்றைக்கு நம்ம கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்தாலும் அவர்களிடம் இருந்த நிறைய பாடங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய அந்த தத்துவங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த வாழ்வியல் முறை மிக முக்கியமான ஒரு தேவை என்பதை அது பதிவாக்குறது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையில ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். என்ன தத்துவம் என்று கேட்டீங்கன்னா அக்ஸிரு ஸிக்ரன் ரசூலுல்லாஹ், ஒரு ஸிக்ர் அதிகப்படுத்துங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸிக்ர் என்றால் நினைத்து பார்ப்பது, ஒன்றை அதிகமாக நினைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை அதிகமாக மனிதர்கள் நினைக்க மாட்டார்கள், எதை படித்தவர்கள் நினைக்க மாட்டார்கள், எதை வியாபாரிகள் நினைக்க மாட்டார்கள், எதை வைத்தியர்கள் நினைக்க மாட்டார்கள், எதை கோடீஸ்வரர்கள் நினைக்க மாட்டார்களோ பெருமானார் சொன்னார்கள் அதிகம் அதிகம் நினைக்கின்றாங்க. எதை நினைக்கின்றாங்கன்னா இன்பங்களை எல்லாம் உடைத்து, இன்பங்களை எல்லாம் துண்டு துண்டாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த மரணத்தை திரும்ப 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 அதிகமாக நினைக்கின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல போய் நம்ம மௌத்தை நினைச்சா கேட்பாங்க, இப்ப பேசுறதா மரணையான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு நல்ல வைபவத்துல போய் மரணத்தை பேசுறேன் இப்ப பேசுறதான்னு கேட்பாங்க. நிக்காவுடைய விஷயத்துல மரணத்தை பேசுறேன் இப்ப பேசுறதான்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மனிதன் தன்னுடைய மரணத்தை மறக்க நினைக்கிறான், அது இப்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு நினைச்சு பாத்தீங்களான்னு கேட்டாங்க, நேற்று நினைச்சீங்களான்னு கேட்டாங்க. இந்த ஜும்மா போன ஜும்மாவில் இந்த ஜும்மா வரைக்கும் நாம் மௌத்தாகிறோமோன்னு நினைத்து பார்த்தால் இது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் சொல்லுது. வாழ்க்கையில எதை எப்படி செய்யணும் என்று பெருமானார் நமக்கு காட்டிருக்கிறார் என்றார். பெருமானாரிடம் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னார். பெருமானார் சொன்ன தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நாம் எடுத்து நடப்போம் என்றார். இந்த வாரம் நாம் எத்தனை தடவை மரணத்தை நினைச்சோம்? ஒரு வாட்டி சரி, 2 ஜும்மா கிளம்பட்டு எத்தனையாவது ஒரு வாட்டி சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு தினமும் தினமும் அவர்கள் மரணத்தை நினைப்பார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரை அந்த எடுத்த பிராக்டிஸ், அந்த மரண சம்பந்தமான சிந்தனையின் பிராக்டிஸ் அல்லாஹ் உலகத்தில் இதை கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டும். இஸ்ரேலர்களும் பலஸ்தீனர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். இருவர்களும் ஒரு கொள்கையில் நிற்கிறார்கள். என்ன கொள்கை? அவர்கள் மூசா ரசூலுல்லாஹ்னு முடிக்கிறார்கள். மூசா லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்ன்றாங்க, நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றோம். இவ்வளவுதான். அவர்கள் பள்ளிவாசல்லையும் சிலைகள் இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, அவர்கள் போட்டோ வச்சு இல்லை. அவர்கள் யூதர்களை பொறுத்தல்ல, அவர்களும் நம்ம மாறித்தான் செய்வார்கள், தௌராத்து ஓதுவார்கள். அவர் கிறிஸ்தவர்கள் மாதிரி அவர்கள் செலவைக்கல. ஆனால் அவர்கள் மூசா ரசூலுல்லாஹ்ன்றாங்க, நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னோம். ஆனால் இந்த யுத்தம் நடக்கிற நேரம் நீங்க 2 தரப்பையும் பார்க்கலாம். அவங்களும் மதம் மதம் என்றுதான் நிக்கிறாங்க, வேற ஒன்றுக்கு வரல. நாங்க யூதர்ன்றாங்க, வேற யாரும் முசீபத்து சொல்லி சொன்னாங்க, எங்க இனம் என்கிறாங்க, நாங்க பாதுகாக்கப்படுறாங்க. இன்னொரு இனத்தை அழிக்கிறார்கள். என்ன நீ முஸ்லீம் ஒன்னு அழிப்பேன், யூதன் அழிக்கல. அவங்க இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஆளை நீ அனுப்பினா ஆளை அனுப்புறாங்க. இதுதான் நீங்க உள்ள விஷயமே தவிர, அதாவது யூதனும் முஸ்லீமுக்குள்ள சண்டை. பெருமான் சொன்னார்களே அந்த சண்டை. இந்த சண்டையில நம்ம என்ன பாக்குறோம்னா, அவன் பள்ளியிலே உருவம் இல்லை, நம்ம பள்ளியிலே உருவம் இல்லை. அல்லாஹ் தான் 2 பேருக்கு இறைவன் 2 பேரும் சொல்றோம். ஆனால் யுத்தம் நடக்கிற நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? மக்கத்து காபிர்கள் குறைஷிகள் கையில அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்திருந்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். அதுக்காக எல்லாம் ஒரு இறக்கம் நினைச்சிடக்கூடாது. அவங்க வர்ற நேரம் பெண்களோட வந்தாங்க பதிலுக்கு. அவங்க வர்ற நேரம் ஒவ்வொன்றும் அறுத்து சாப்பிடுற அளவுக்கு வலிமையோட வந்தார்கள்.
அவர்கள் வருகிற நேரம் ஆயுத பலத்தோடு வந்தார்கள். அவர்கள் வருகிற நேரம் வீர வசனங்களை பேசிக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் வருகிற நேரம் பட தளபதிகளை எடுத்து வந்தார்கள். முஸ்லிம்கள் கையில அல்லாஹ் பலகீனத்துக்கு மேல பலகீனத்துக்கு மேல ஒரு பலகீனத்துக்கு மேல பலகீனத்தை வச்சான். எப்படி ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை ஈண்டெடுக்கிற நேரம் இந்த உலகத்தில் பலமான செயலை செய்யக்கூடிய ஒரு பெண் ரொம்ப பலகீனமான ஒரு பெண்ணாக மாத்தி அல்லாஹ் அந்த செயலை செய்ய வைக்கிறானோ, அந்த மாதிரி முஸ்லிம்கள் கையில 17வது நோன்பு அது ஒரு பலகீனம். அவர்கள் நோன்பு பிடிக்கிற அளவுக்கு பலகீனப்பட்டிருந்தாங்க. நோன்பு பிடிச்சு அடுத்தது ஆயுதம் இல்லை, முன்ன பின்ன போர் செஞ்சது இல்லை, பள்ளியில தொழுந்த சகோதரர்கள், அவர்களுக்கு முன்னாடி பெரிய படதளபதிகள் இல்லை, ரொம்ப அமைதியான மக்கள். அவர்கள் கையில அந்த மாதிரி பெண்களோ நடனம் ஆடுவதற்கோ சாப்பாடுவதற்கோ எதுக்கும் வழி இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கையில அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிற நேரம் அந்த பக்கத்துல எல்லாத்தையும் கொடுத்து இந்த பக்கத்துல என்ன கொடுத்தான்? அல்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க பிஸ்மில்லாஹ்ன்றாங்க, அல்லாஹ் அக்பர்ன்றாங்க. இதெல்லாம் இன்றைக்கு சிலர்களை பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ் நம்புறேன்னு சொல்றாங்க. அந்த நம்பினது உண்மையா இருந்தா ஒரு இடத்திலாவது தன்னுடைய இறைவனை பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க முசாடு பேசினாங்க, அமெரிக்காண்டாங்க, அணாயுத கப்பல் என்றாங்க, யுத்தம் பண்ணாங்க, ஆயுதம் பண்ணாங்க, எங்க கையில் அயன்டோம் இருக்கின்றாங்க, உலகத்திலேயே நாங்க வேண்டாங்க. உலகத்திலே உள்ள புலனாய்வு துறையில நம்பர் 1 CIA முசாடா இஸ்ரேலா அயன்டோம் 2018 அமெரிக்காவுக்கு சொல்றாங்க ஆர்டிபிஷியல், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல ஒரு மிசைல் வந்து அதை துரத்தி போய் இதுவா அடிக்கும், மனுஷன் அடிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு சரமாரி அடிக்கும் உலகத்துல நாங்க தான் கண்டுபிடிச்சோம், எங்க கையில உள்ளது இல்லைன்ற அளவுக்கு அதை பெருமை பேசினாங்க. எங்க அளவுக்கு மிடில் ஈஸ்ட்லயே ஒரு தனி காபிர் நாடா நின்றுட்டு 50 பேரை பயம் காட்டினாங்க. இப்படி வந்து அத்தனையும் கையில வச்சு அவர்கள் அல்லான்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு மீடியால கேட்கல. இந்த பக்கமான உள்ள மக்கள் அவங்க கையில எதுவுமே இல்லை. அவங்களோட நாடு அது. அந்த நாட்டில் துரத்தி அடிக்கப்படுறாங்க. உலக மீடியா அவங்க பக்கத்துல இல்லை. அந்த மக்கள் ஒரு நாளைக்கு 140 குழந்தைகள் ஒரு குண்டு வெடிக்கிற நேரம் சின்ன குழந்தைகளுடைய அழுகை சத்தமும் கதறலோடும் 140 பிள்ளைகள் ஐநா சொல்லுது இதுவரைக்கும் 4000 குழந்தைகளுக்கு மேல இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்ன தினமும் பிள்ளைகள் இறந்து போறாங்க, சின்ன சின்ன குழந்தைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான அதிபயங்கரமான சூழல். பசியில் பட்டினியில் செத்து போறாங்க, எம்பியூலேஷன் வச்சு செத்து போறாங்க. ஆனா உலகத்தில் யாரும் இதை பார்ப்பதற்கு நாதி இல்லாத நேரம் அந்த மக்களிடம் இருந்து ஒரு சப்தம் மட்டும் வெளியே வருகிறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார், பிஸ்மில்லாஹ்னு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஈமான் அவர்களுக்குள் ஆழ பதித்திருக்கிறது. ஒரு செய்தியை நான் பார்த்து சுப்ஹானல்லாஹ் என்னால் தாங்க முடியாமல் போனது. ஃபுல்ல மவுத் ஆகிவிட்டார். அந்த வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க. சில வேளை ஃபுல்ல மவுத், வாப்பா சஜிதாவிலே விழுந்து விட்டார். அல்லாஹ்வை புகழ்கிறார், அல்லாஹ் என் பிள்ளைக்கு என்ன என்று சந்தோஷப்படுகிற அளவுக்கு பேசுகிறார்கள். இந்த மன வலிமை எல்லாம் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாமல் அல்லாஹ் படம் பிடித்து காட்டினார். உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எப்படி பதில் களத்தில் அந்த ஈமானுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்தானோ, நீங்க போட்ட கணக்கெல்லாம் தப்புண்டானோ, உலகத்தில் அத்தனை வலிமையை வச்சு அமெரிக்கா ஜனாதிபதி எந்த நாட்டுக்கும் இப்படி வரமாட்டார், இப்படி வரவே மாட்டார். வந்து உடனே இறங்கி இதுக்கு அதாவது பண்ணினா இப்படி என்று முழு பலத்தையும் கொடுத்து போட்டு இந்த மக்கள் கையில எந்த டெக்னாலஜி இல்லை, எந்த இதுவும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லாத நேரத்தில் அவருடைய மன வலிமையை பார்க்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த ஈமான் அவர்களுக்கு நடத்தின பாடத்திட பெருமதி உலகம் சேர்ந்தாலும் நடத்த முடியாது என்ற அற்புதமான ஒரு பாடம். சின்ன பிள்ளைகள் தன்னுடைய காலை கொடுக்க உமாவுக்கு பேரை எழுதுறது, என்ன தலை சகலமாக போனால் என் உமா என் உடலை எடுக்கிறது. இன்னொன்றை பார்க்கிறேன், ட்ரக்கில் ஒரு பையன் நின்றுட்டே இருக்கிற பிள்ளைகள் என்னத்துக்கு என்ன ஜனாசாவை கொண்டு வந்து அப்படி லொரியில போடுறாங்க. அது என் உமாவுடைய ஜனாசாவா என் உமாவுடைய ஜனாசாவான்னு பார்க்கிற நேரம் இதெல்லாம் எங்க கல்வி தாங்கவே முடியாது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்துலனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா பன்சுன்னால் கௌமுல் காஃபிர். யா அல்லாஹ் எங்களை இப்படி சோதித்து விடாதே யா அல்லாஹ். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னால் இருந்தார்கள் அவர்கள் மீது நீ போட்ட சுமையை போட்டு ஒரு சுமையை எங்கள் மீது போட்டு விடாதே யா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்துலனா பிஹி, எங்களுக்கு எதை தாங்க முடியாதோ அந்த சுமையை எங்கள் மீது போட்டு விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியவர்கள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கோபம் நினைக்கிறீர்களா? இல்லை, அல்லாஹ் சோதித்து சுவர்க்கத்துக்கு தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் அல்லாஹ் இந்த உலகத்தில் ரப்பானிகள் தன்னுடைய ரப்பை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி என்பதை அப்ப நிலைநாட்டிக் கொண்டே இருப்பான். அவன் கோபிக்கவில்லை, அவன் சோதனை இல்லாமல் ஜென்னாயில் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் அவன் ஜென்னாவுக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கிற விதம் அது. அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்னைக்கும் ஒரு மரியாதை வைத்திருப்பான் என்பதை உலகம் கண்டுகொள்ளும். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் அதனால் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான மனிதர்களை உலகத்தில் எந்த தலைவனுக்கு உருவாக்க முடியாது, உலகத்தில் எந்த சித்தாந்தத்துக்கு உருவாக்க முடியாது. அவர்களுடைய பயிற்சி என்ன தெரியுமா? அதிகமான சிக்கர் என்ன என்று சொன்னாங்க, மரணம்,
ஒருவர் கேட்கிறார், இது மொழியாக்கம் செய்யப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒருவர் கேட்கிற, ஒரு சின்ன பொடியன் போகிற நேரத்தில் கேட்கிறான், நீங்க ஊருக்கு வருகிறீங்களான்னு கேட்கிற நேரம் அந்த பொடியன் கேட்கிறான், அதாவது வாங்க, அன்பா கேட்கிறார், அன்பா வாங்க. அவர் கேட்கிறார், உங்க ஊர்ல எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஊர்ல எங்களுக்கு ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களில் இப்படி வாழ்வார்கள் என்று அமெரிக்கர்கள் திகைத்து போகிறார்கள், திகைத்து போறார்கள். இப்படியே மனித குலமா 1400 ஆண்டுகளாக ரப்பை நேசிக்கிறவர்கள் அதை நிலைநாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த பாடம் எந்த பல்கலைக்கழகத்திலும் நடத்தப்படவில்லை, இந்த பாடத்தை எந்த தலைவரும் நடத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நடத்திய பாடம் இன்றைக்கும் இந்த உம்மத்தில் இப்படியே போகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கான தத்துவங்கள் என்ன தெரியுமா? நாங்கள் எழும்புற நேரத்திலே நாங்கள் மரணிக்கக்கூடியவர்கள், நாங்கள் வாழ வந்தவர்கள் இல்லை என்று முஸ்லிம்கள் சபதம் வாங்கி இருக்கிறோம். நாங்கள் போக வந்தவர்கள். ரப்பே எங்களுக்கு ஒரு கண்ணு தந்தால் போதும், 2ஐ தந்தான். எங்களுக்கு ஒரு கிட்னி தான் இயங்குகிறது, 2ஐ தந்தான். பயன்படுத்துங்கள் என்று தந்தான், சுக்குர் செய்கள் என்று தந்தான். சுக்குர் செய்கிற இடம் இது. இது நிரந்தர வாழ்க்கையில் நாம் புரிந்தோம். நம் ரப்பை சந்திப்பதற்கு போகிற பயணம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நினைப்பு தான் முஸ்லிமை இப்படி வாழ வைக்கிறதே தவிர இந்த உலகத்தில் அத்தனையும் வைத்துவிட்டு பயந்தான் கோடிகள் மாறி கல்வியை நடுநடுங்கி ஓடக்கூடியவர்களை சிலவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த ஜிக்ர்களை எல்லாம் சஹாபாக்கள் செய்ய போய் அவர்கள் இந்த மரண சிந்தனைகளை மனசில் எடுத்ததுனால்தான் இந்த உலகத்தில் அவர்கள் இப்படி மனித புனிதர்களாக வாழ்ந்தார்கள். நம்மளை பொறுத்தளவில் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறார், இவர்கள் இந்த யகூதிகளை பொறுத்தளவில் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சும்மையாக சொன்னால், அல்லாஹ்வுக்காக மரணியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு காலம் மரணிக்க மாட்டார்கள். அதை அப்பவே சொல்லி காட்டிவிட்டார். யகூதிகளை பற்றி குர்ஆன் எப்படி வருது தெரியுமா? பேசுவார்களா, மரணிக்கேன் என்று சொன்னால் ஓடி விடுவார்களாம். அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் அவருடைய உயிரை கேட்கிற நேரம் கொடுக்க தயார் என்றால், இறைவன் தனக்கு அத்தனையும் தந்துவிட்டு இறைவன் கேட்கிற நேரத்தில் கொடுக்க தயார் என்றால், இறைவன் ஒரு நோயை தந்து நம்மளை எடுத்தால் நாம் திருப்திகரமாக போகிறோமா? இறைவன் நம் பொருளாதாரத்தை தந்து நம்மிடம் எடுத்தால் நாம் திருப்திகரமாக கொடுக்கிறோமா? அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கை வழிமுறை. அல்லாஹ் இந்தியாவில் அதனால் தான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு நாம் நமக்கு ஒரு பாடத்தை படிப்பித்துக் கொடுக்க வேண்டும். என்னென்றால் ஜிக்ர். என்ன ஜிக்ர் தெரியுமா? நம்முடைய செல்ல பிள்ளைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாப்பாமார்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு அந்த ஜனாஸா நேரம் அல்லாஹ் அக்பர் கையில குழந்தைகளை வைத்து சொல்லி 7 மாதங்களா நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு சின்ன காய்ச்சல் தாங்க முடியல, சின்ன நோய் நமக்கு தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வை கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக எந்த தைரியத்தில் பேரெழுத வருமா, காடில பேரை எழுத வருமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொத்து கொத்தாக இனாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த மக்கள் அல்லாஹ்வை திட்டவில்லையே, அல்லாஹ்வை ஏசுகிறார்கள், ஏசவில்லையே. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு விதித்த மரணம் வருகிறது என்று சொன்னார். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கு இந்த ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஜும்மா இருக்கலாம், அல்லது நாம் இயல்பில் மரணிக்கலாம். ஆனால் அதிகமான பலஸ்தீனர்களுக்கு இன்றைய நாள் கடைசி ஜும்மாவாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தொழுகிற இறுதி ஜும்மாவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாம் என்ன சொல்ல வருகின்றால், வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், கால சக்கரத்தை எல்லாம் மனிதனுக்குள் உருண்டோட செய்வான். இன்றைக்கு அவர்களுக்கு என்றால் நாளைக்கு எங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது உருண்டோட செய்வான் என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்தியை பதிவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் முழுக்க நாம் பார்க்கிறோம். மரண சிந்தனை என்பது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய எக்கச்சக்கமான சான்றுகள், 1-2 சான்றுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுல வெற்றி கிடைக்கிறது. மக்கா வெற்றி கிடைத்த உடனே ஹஜ்ஜத்துல் வதால ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி அறிவிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மரண செய்தி அறிவிக்கிறான். இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா ஒருத்தர் தான் நீங்க பார்த்தீங்க, 2 பேர் வரதை பார்த்தீங்க, 4 பேர் வரதை பார்த்தீங்க. வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், நபியே தஸ்பீஹ்ல ஈடுபடுங்க, உங்களுடைய ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க, இஸ்திக்ஃபார் பண்ணுங்க, இன்னஹு கான தவ்வாபா, அவன் மன்னிக்க கூடியவன் சொல்லி இறக்கின உடனே சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் இன்னும் எத்தனை நாள் வாழ போறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதா முடிஞ்ச உடனே 82 நாட்கள் வாழ்றாங்க. பெருமானுடைய செய்தியை பார்க்கிறோம். அவர்கள் ருக்கூலையும் சுஜூதிலையும் தன்னுடைய எல்லா உராதுகளையும் நிப்பாட்டிட்டாங்க, எல்லா உராதையும் நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, நபியே வெற்றியை தந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சு, உங்க பணி முடிஞ்சு, இப்ப உங்க வேலை என்ன தெரியுமா? ஃபஸபிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, தஸ்பீஹ் பண்ணுங்க, உங்க ரப்புடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் பண்ணுங்க, வெற்றி தந்துட்டோம்.
நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. பெருமானார் அணுவணுவாக அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை எப்படி பின்பற்றினாங்க தெரியுமா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. இதுதான் சஜ்தால ஓதினாங்க. இதான் கூட ஓதினாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உராதையும் நிப்பாட்டிட்டு மௌத் வரைக்கும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹ், அதாவது ஹம்த கொண்டு தஸ்பீஹ் பண்ண சொன்னா அல்லாஹ்வும்ம ஃபிர்லி என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாங்க. எல்லாம் இதுல வருது என்ற பெருமானார் எப்படி அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு செவிமடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை எதிர்பார்த்த விதத்துல உலகத்துல யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு சஹாபி சொல்கிறார், அதாவது உக்குபத்தி போன ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சொல்கிறார், நான் பெருமானாரை கடைசியாக பார்த்த நாள் என்றார். அந்த நாளை அவர் விவரிக்கிறார். பெருமானார் என்ன செஞ்சாங்கன்னா உஹது மலைக்கு போனாங்க. உஹது மலைக்கு போய் எல்லாருக்கும் போயிட்டு வருகிறேன் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாள். என்ன ரசூலுல்லாஹ் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா, அதாவது போயிட்டு வரணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன 8 வருஷமாச்சு உஹது யுத்தம் நடந்து, இப்ப ஜனாஸா தொழுவிக்கப்பட்டுச்சு. பெருமானுடைய மரண ஆயத்தத்தை கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், 8 வருடம் ரசூலுல்லாஹ்வுடைய வேதனைய ஆயிஷா நாயகி சொல்ற நேரம் சொல்றாங்க, பெருமானார் ஜனாஸா முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அது திங்கட்கிழமை நாள். பக்கீக்கு போயிட்டு வர்றாங்க. அன்றைக்குதான் ரசூலுக்கு தலைவலி. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர போல எனக்கு தலைவலி, பெருமானுக்கு தலைவலி. 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, யாரும் சொல்லல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நீங்க முந்தி மௌத்தாங்கனா. அது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன நடக்குதுன்னா தலைவலியில வராங்க. தலைவலியில வர இந்த செய்தி எப்படி வருதுன்னா, பெருமானார் தலைவலியில கடுமையான தலைவலி, வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆயிஷா நாயகி தலைவலி. 2 பேருமே தலைவலியில என்ன பேசுறாங்கன்னு ஹதீஸினுடைய சாராம்சத்தை பார்த்தா மௌத்த பேசுறாங்க, மௌத்தாகிறோம் என்று பேசுறாங்க. ஆயிஷா நாயகி இந்த விஷயத்தை சொல்லி 14 நாட்களுக்கு பிறகு நடந்த மரண செய்தி. சரியா இந்த திங்கட்கிழமை அடுத்த திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் உயிர் வாழ்ந்தாங்க. அது அடுத்த திங்கட்கிழமை மௌத்தாகிறாங்க. மௌத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மையவாடியிலிருந்து வர்ற நேரம், ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு வர்ற நேரம், பெருமானார் தலையில ஒரு புடவையை கட்டி இறுக்கமா வலிச்சாங்களே, அன்றைக்கு எனக்கும் கடும் வலி, நான் மௌத்தாகிறோமா நினைச்சேனே, அந்த வழியில் நானா ரசூலுல்லாஹ் நினைத்தோம், பெருமானார் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னாங்க. இந்த செய்தியை ஆயிஷா அவர்கள் சொல்றாங்க. அப்படி என்றால் ஒரு நோய் அவருடைய மரணத்தை அவருக்கு சிந்திக்க வைத்திருக்கிறது. இப்படி எல்லாம் நோய்வாய்ப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் நோயில தான் அந்த 14 நாட்கள் மெல்ல மெல்ல நோய்வாய்ப்படுவாங்க, லேசாகும், நோய்வாய்ப்படுவாங்க, லேசாகும். அதுல ஒரு நாள் உற்பத்தி பண்ண ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, புகார்ல வர்ற செய்தி, பெருமானார் நான் லாஸ்டா பார்த்த நாள் அந்த நாள், பெருமானார் அவருடைய உரையை நான் லாஸ்ட் கேட்டனால் அந்த நாள். பெருமானார் எப்படி என்றால் அந்த வேதனையோடு வருத்தத்தோடு உஹது மலைக்கு போனாங்க. உஹது 8 வருஷமாச்சு பெருமானுடைய மரணத்துக்கான தயாரிப்பு. சுப்ஹானல்லாஹ், 8 வருடமாச்சு உஹதுல யாருக்குமே ஜனாஸா தொழுவிக்கல. ஏன்னா உஹது அன்று பல்லு உடைஞ்சிச்சு ரசூலுல்லாஹ்க்கு, நெத்தி காயப்பட்டுச்சு, மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு கபரை தோண்டி 2 பேர் 3 பேர் என்று போடுற டென்ஷன் அந்த நேரத்தில். பெருமானாருக்கு பிறகு உஹது தொழுவிக்கல. ஆனா பெருமானத்துடைய தோழர் யாருக்கும் குறை வைக்கல. ரப்பிடம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பாக்கியம் என்பது சாதாரண பாக்கியம் அல்ல. ரசூலுல்லாஹ் ரப்பிடம் கேட்பது என்பது லேசு வேலை இல்லை. உஹது வரைக்கும் வீட்டில் இந்த ரசூலுல்லாஹ் கேட்கல. உஹது வரைக்கும் ரசூலுல்லாஹ் போய் 8 ஆண்டுகளுக்கு பிறகு பின்னாடி உள்ள மக்களை சப்பாக வைத்துக் கொண்டு ஜனாஸா தொழுவித்து அல்லாஹ்விடம் மன்றாடினார்கள். யாரும் என்னுடைய மக்கள் யா அல்லாஹ், என்னோட நின்றவர்கள் யா அல்லாஹ், உஹதிலே கலந்து கொண்டவர்கள் யா அல்லாஹ். உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு சொல்றார்கள், ரசூலுல்லாஹை நான் பார்த்தேன், அல் ஹயா வல் அம்மாத், உயிரோடு உள்ளவர்களுக்கு இறந்து போவதற்கு நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லாமல் சொன்னது போன்றிருந்தது ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகை 8 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றிவிட்டு நேரடியாக மிம்பருக்கு வந்தார்கள். நான் பெருமானாரை கடைசியாக பார்த்த செய்தி இதுதான் என்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், மக்காமி ஹாஸா, இந்த என்னுடைய இடத்தில் நின்று கொண்டு நான் பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஹவுலை பார்க்கிறேன் என்றார்கள். எனக்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹவுலில் சந்திப்போம் என்று சொன்னார்கள். ஹவுலில் சந்திப்போம், இது பொய்யா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? பெருமானார் நாமசத்து பேசிய இந்த வார்த்தை பொய்யா? அந்த உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு இதுக்கு பிறகு நான் பெருமானாரை பார்க்கவில்லை என்கிறார்கள். மக்காமி நான் எந்த இடத்துல மிம்பரிலே ஏறிக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹ், இந்த இடத்திலே நின்று கொண்டு ஹவுலை பார்க்கிறேன் என்றார்கள். என் ஹவுலை அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான் என்றார்கள். ஹவுலில் சந்திப்போம், எனக்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள். அந்த ஹவுலை சந்திப்போம் என்றார்கள். மரண சிந்தனையை உருவாக்குகிறார்கள். தான் மரணிக்க போகிற செய்தியை மக்களுக்கு மெல்ல 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 ரசூலுல்லாஹ் கொண்டு போய் சேர்த்த விதம் தான் அது. மௌத்தாகிறேன் என்று சொல்லவில்லை, ஹவுலில் சந்திப்போம் என்றால் மரணம் நெருங்கிட்டு என்ற அர்த்தம். அல்லாஹ் காட்டுகிறான் என்றால் பெருமானார் பார்த்த அந்த ஹவுல் பொய்யா
பையா. பெருமானார் பார்த்த அந்த ஹவுல் பையா, அந்த ஹவுலில் நானும் நீங்கள் நிற்க மாட்டோமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இந்த வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை ரசூலுல்லாஹ் கழித்த விதம், அவருடைய மரண சிந்தனையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் அல்லாஹ்வுடைய. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார் என்று பார்த்தால் உலகமே அழுதுவிடும். பெருமானாருடைய கடைசி நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் அவருடைய மனைவிமார்கள் சிலாக வைக்க, எல்லா மனைவிமார்களும் அவருடைய சூழ்ந்து நிற்கிற நேரம் பெருமானார் என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன கேட்டார்கள்? தன்னுடைய மனைவிமார்கள் பெருமானாரை பற்றி சொல்லுகிற நேரம், பெருமானார் யார் என்று விவரிக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் அடிமைத்தனத்தை விரும்பினார்கள் என்று தான் சொல்லுவார். ஆயிஷா நாய் ஒரு நாள் ராத்திரி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, கதமா ரசூலுல்லாஹ்வுடைய காலுடைய பாதம் வெடித்திருக்கிற ஹதீஸ்ல வருது. வெடித்திருக்கிறது. நின்று நின்று இரவெல்லாம் நின்று நின்று சில செய்தியில் கால் வீங்கி பாதம் வெடித்தது ஒரு செய்தியில வருது. ஆயிஷா நாய் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சூரா 10 சொல்றான். நீங்க முன் செய்யற பின் செய்யற எல்லா பாவத்தையும் மன்னித்ததா சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க இருக்கு மேல இந்த இரவு நீங்க சொல்றது ஓகே, நீங்க சொல்றது இவ்வளவு இரவுல எல்லாரும் தூங்குற நேரம் உங்க ரப்போட உங்க கால் வெடிக்கிற அளவுக்கு நிற்கிறீர்களே, இதை சொன்னது ஆயிஷா ரதி. அந்த உம்மத்துக்கே அவங்க சொன்ன செய்தியை அவங்க பிற்காலத்துல சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்விடம் நான் இதை கேட்டேன், ஏன் யா ரசூலல்லாஹ் உங்க கால் இவ்வளவு வெடித்திருக்கிறது, உங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கொடுத்த பதில், அஃபலா அகூன அப்தன் ஷுக்கூரா, ஆயிஷா நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்க கூடாதுன்னு சொல்லல. அந்த இடத்துல எங்களுக்கு யாருக்கும் இந்த வார்த்தை வராது, நாங்க யாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா நான் அல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு மனிதனாக இருக்க கூடாதுன்னு சொல்லல, அல்லாஹ்வுக்கு நல்ல ஒரு நன்றி உள்ள அடிமையா இருக்க கூடாதான்னு கேட்டேன். ஒரு ஆம்பளை என்றைக்கு அடிமை என்ற வார்த்தையை தன் மனைவி முன்னாடி தனக்கு சொல்ல மாட்டேன். மனித குலத்துல பிறந்த யாரும் தன்னை அடிமைகள் என்று சொல்ல விரும்ப மாட்டான். பெருமானார் தனக்கு அத்தனையும் கிடைத்தும் ரப்புடைய அடிமை ரப்பு கூப்பிடுகிறது போகணும் என்ற உணர்வோடு இருந்தவர்கள் எப்படி அந்த அடிமையை பறைசாட்டினாங்க என்று சொன்னால், மரண நேரத்தை பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், மனைவிமார்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வை பெருமானார் கேட்டாங்க, நாளைக்கு நான் யாரு வீட்டுல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவி வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், மனைவியோட விரும்பினதை பேசலாம், மனசுக்கு வந்ததை பேசலாம். விசேஷமாக மனைவிமார்கள் நினைக்கிறாங்க கணவரோட எதையும் கொட்டலாம், திட்டலாம், எப்படி பேசலாம். பெருமானார் முன்மாதிரி தன் மனைவிமாரோட எதையும் பேசலாம். ஏன் மனைவிமார்கள் அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எப்படி பேசலாம் என்று பேசலாம். பெருமானார் கேட்கிறாங்க, நான் நாளைக்கு யாரு வீட்டுல, நாளைக்கு நான் யாரு வீட்டுல, ஒரு ஜனாதிபதிக்கு நாளைக்கு யாரு வீட்டுக்கு போகணும்னு தீர்மானிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சக்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த உம்மத்தை வழிநடத்தி இந்த உம்மத்தை பல யுத்தங்கள் செஞ்ச அந்த தலைவருக்கு அந்த பேசுறதுக்குரிய தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அதுக்கான திராணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மனைவிமார்கள் நிக்கிற பெருமானார் ஒரு நாளில் ஒரு யுத்தத்தில் கூட அவங்க விரும்பிய மனைவியை கூட்டிட்டு போனதே இல்லை. சீட்டுக்குறிக்கு போட்டு எந்த பேர் வருவதோ அந்த பேர் உள்ள மனைவியை தான் கூட்டிட்டு போவாங்க. நேர்மையும் நீதியும் நியாயத்துக்கும் பெருமானாரை தாண்டி யாரையும் காட்ட முடியாது. அந்த மரண சிந்தனையை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ், நான் யாரு வீட்டுலன்னு கேட்கிறாங்க. மனைவிமார்கள் திரும்ப கேட்கிறாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு யாரு வீடு வேணும், யார சொல்லலாம். அவங்க அனுமதித்தாரே தவிர அந்த இடத்துல ஓடிமாது அந்த உரிமையை எந்த கட்டத்திலும் பறிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு மரணத்துக்குரிய சிந்தனையும் ரப்பை பத்தி பயந்திருந்தா தான் இந்த விஷயத்திலையுமா கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் கட்டுப்பட நினைக்கிறவங்க சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கோட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. பெருமானார் என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த விஷயத்தை எல்லாம் பிடிச்சிடக்கூடாது, மனைவிமார்கள் நாளைக்கு குத்தம் பிடிக்க கூடாது. வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுக்கு உறவு கொள்ள இயலாது, இல்லறத்துல ஈடுபட இயலாது. பெருமானார் அவ்வளவு பலகீனம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, பெருமானார் இடுப்புக்கு கீழே கஷ்டம். பெருமானார் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை ராத்திரி, அந்த வியாழக்கிழமை ராத்திரி இஷாவுக்கு போற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தோளில் தான் போனார்கள். விரல் கோடு போட்டிருந்தார்கள், காலுடைய விரல் அவ்வளவு இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாத ரசூலுல்லாஹ்வுக்கு எதுக்கு மனைவி தெரியுமா? வல்லாஹி அவர் அதாவது வாழ்வதற்கெல்லாம் அவங்க கேட்டாங்க, நாளைக்கு நான் யாரு வீட்டுல, திரும்ப கேட்டாங்க யார் வீட்டுல, மனைவிமார்கள் திரும்ப கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு வேணுமா, நீங்க போங்க, யாரும் சொல்லலாம். அவங்க அனுமதி கொடுத்தாங்க. பெருமானார் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, என்ன சொன்னார்கள் தெரியுமா? புதன்கிழமை ஞாபகம் சரி என்றால் எல்லா வாயில்களையும் அடைத்து விடுங்கள், என் வீட்டுக்கு வரக்கூடிய. நீங்க நினைச்சது கூட ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு 100 வாசல் என்று. அது அர்த்தம், இலக்கிய ரீதியான அர்த்தம். எல்லா வாயிலையும் அடைத்து விடுங்கள் அபூபக்கருடைய வாயிலை தவிர. அபூபக்கர் வரட்டும் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? யாரும் என் வீட்டுக்குள் வர வேண்டாம், அபூபக்கர் வரட்டும், அவங்க மகள் தானே என் மனைவி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் ஒரு சில நாட்கள், வெறும் 18 வயசு ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா, அவங்க பக்கத்திலேயே நான் நிற்கிறேன், அவங்க பக்கத்திலேயே நான் இருக்கிறேன், அவங்களோடே இருக்கிறேன்.
ஏன்னா மத்தவங்க எல்லாம் விதவைகள், அவங்க என்ன முடிச்சாங்க, அவங்களோட நான் வாழ்ந்தேன். 18 வயசு என் மனைவியை விடுகிற கடைசி நாட்களை பெருமானார் உம்மத்தோட கழிக்கவில்லை. வீட்டில் அத்தனை கனவை போட்டு சொல்லி என் மனைவி என் முகத்தை பார்க்கட்டும். ஹாத்தமுல் அன்பியா, ஹாத்தமுல் அன்பியா. தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தேவைக்காக வேண்டிய வாழவில்லை, தன்னை பார்த்து சந்தோஷப்படுத்தும் தன்னுடைய லாஸ்ட் நாட்களை அவர் கண்டு கழிக்கட்டும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் பெருமானார் மடியில மரணிக்கணும் என்று துடிக்கிற நேரம் உமர் பின் கத்தாப் என்ன சொன்னார்? ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜனாஸா நேரம் அவரை தூக்கி கொண்டு ஜுலைபீப் மின்னி அன மின்ஹு என்று சொன்னாங்க. ஜுலைபீபுடைய ஜனாஸாவை தூக்கிட்டு சொன்னாங்க. அலங்கோலமான ஒரு மனிதர், யாருமே அவரோட பேச மாட்டார்கள். பெருமானார் அரவணைத்துக் கொண்டார்கள். ஜுலைபீப் எனக்குள் நீங்க, உங்களுக்குள்ள நான் என்றார்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ப நான் மௌத்தாகி நீங்க என்ன தூக்கி இப்படி சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? ஏங்கி தவித்தார்கள். பெருமானார் மடியில் மௌத்தாக நினைத்தார்கள். அவருடைய தலைமுடிகளை எண்ணி பார்த்து இத்தனை நரைமுடி என்றார்கள். தாடியை கோடி பார்த்தார்கள். இவர் இதை உடுக்கணும் என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இதை உடுங்களே. அவங்க வர்ற நேரம் இப்படி அழகு பார்த்தார்கள். பெருமானாரை குட்டி போட்ட பூனைகள் போன்றவர்கள் சுத்தி சுத்தி வந்தார்கள். எல்லோருக்கும் என்ன வேணும் தெரியுமா? பெருமானார் மடியில மூத்தாகணும். பெருமானாருக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆயிஷா நாயகி மடியில மூத்தாகணும். சுப்ஹானல்லாஹ், தன் மனைவி விஷயத்தில் இவ்வளவு நேர்மையாக நடக்கக்கூடிய தன்னுடைய தலைவரை நாம் பார்க்கிறோம். உலக வரலாறில் பார்க்க முடியாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தன் மரணத்துக்கு எப்படியெல்லாம் தயாராகி, தன் மரண வேலைக்கு எப்படி ரெடியாகி, யாருக்கும் பாதிப்பு நடக்காமல், யாருடைய கல்வும் நோயாமல், தன்னுடைய சுவர்க்கத்துக்குரிய மனைவியோடு கடைசி நிமிடங்களை கழித்து அவர்களுக்கு பாதிப்பு நடத்தாமல் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு போனார்கள் என்றால் எங்களுக்கு அவர் நடத்தி தருகிற பாடம், இந்த உலகத்தை விட்டு போவதற்கு தயாராகுங்கள், நிற்பதற்கு தயாராகவில்லை என்பதா, அல்லது நீங்க வாழ தயாராக என்றா, அல்லது போக ரெடியாகும் என்றா? இந்த பாடத்தை சொல்ல எந்த பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள்? இந்த சிந்தனையை நாம் பெற வேண்டும் என்பதற்கு இந்த பதிவை மேற்கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த பள்ளிவாசல்ல இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னாடி யாரெல்லாம் கலந்து கொண்டீர்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது குதுபா நடைபெறுவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். யாரெல்லாம் அதற்கு முன்னாடி ஆஜரானார்களோ அவருடைய பெயர் பட்டியல் அவர் எழுதிவிட்டு அந்த மலக்குமார்கள் அந்த குத்துபாவில் அமர்ந்து விடுவார்கள். குத்துபா முடிந்ததற்கு பிறகு பள்ளியிலே யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய பெயர் பட்டியல் சொல்லப்படும். யாரெல்லாம் இமாம் பேசியதுக்கு பிறகு வந்தார்களோ அந்த பேர் அந்த இடத்தில் இருக்காது. அந்த இடத்திலே அல்லாஹ்விடம் அவர்கள் அந்த பேர் லிஸ்டை வாசிக்கிற நேரம் இமாம் மிம்பர்ல ஏறினதுக்கு பிறகு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் பேர் அதில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் நம்முடைய இந்த குத்துபா ஜும்மாவை பொறுத்தளவுல இது என்னுடைய எந்த ஜும்மா, இந்த ஜும்மாவுல அல்லாஹ் இன்றைக்கு என் பேரை கேட்பானா, மலக்குமார் என் பேரை போய் சொல்லுவார்களா என்ற உணர்வு வந்தால் நாம் நேரங்காலத்தோட வருவோமா, வரமாட்டாங்க. நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு நான் சொல்கிறேன். நம்முடைய சிந்தனைகள் இந்த துனியாவில் இருக்கிறதா, ஆখিরাவை நோக்கி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய அத்தனையும் படித்து பார்க்கிற நேரம் இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரம் எல்லோரும் நாம் கலந்திருக்கிறோம். இன்றைக்கு இலங்கை பூராக பள்ளிவாசல்ல எல்லா நிர்வாகிகளும் சிந்திப்பார்கள், பள்ளி போதாதே அப்பா, பள்ளியில வேற ஏதாவது பண்ணணுமே, இன்னும் வந்து பள்ளி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமே, பள்ளியை கட்டுவோமே என்று அதிகமான ஜும்மா பள்ளிகள் நினைக்கிற அளவுக்கு கொழும்புல பாதை ஓரமாக வீதி ஓரமாக வீதிகள் கூட்டப்பட்டு ரோட்டெல்லாம் தொழுகிற நாள் இன்றைக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஜும்மா முடிய அசர்ல முஸ்லிம்கள் காணாம போய் விடுகிறார்கள், முஸ்லிம்கள் இல்லாமல் போய் விடுகிறார்கள் நினைக்கிற அளவுக்கு பள்ளிவாசல் வெறிச்சோடி போகிறது. என்னப்பா இன்றைக்கு பகல்ல இருந்த மக்கள் அசர்ல காணலை, இவர்கள் தொழுகையாளிகளா, தொழுகை இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த உம்மத்துக்கு அல்ல ஒரு கண்ணியத்தை கொடுத்தார், எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத ஒரு கண்ணியத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் கண்ண மூக்க வாய காது கால கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இங்க அனுப்பி வகை கொடுத்த அல்லாஹ் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான் நபியை கூட்டி வர சொல்லி. அது வித்தியாசமான நாள். வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய செய்தியை சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளமைக்கு மாற்றமாக எந்த உம்மத்தினருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் ரெடியானாங்க, வர சொல்லிட்டான் அல்லாஹ். இந்த டூர் எங்க? இங்கே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறாங்க. அந்த பிரயாணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதாக குர்ஆன் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிரயாணத்துக்கு போற நேரத்துல மேல போன உடனே
மேல போன உடனே சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டாங்க. ராத்திரிக்கு வானத்தை பாத்தீங்கன்னா வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் நீங்க பாப்பீங்க. தூரத்துல தெரியும். இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த மனுஷனும் போனதில்லை. அவ்வளவு தொலைவுல உள்ள உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களுக்கு யாரும் போய் கால் வச்சதில்லை. ஆனா ஒரே ஒரு மனிதர் இதையெல்லாம் கடந்து நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு ஒரு மனிதர் இந்த உலகத்துல போனாருண்டா அது முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அவர் நாவசக்தி எந்த வார்த்தையும் போய் சொல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிதறத்துல் முன்தஹாவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டாங்க. அதுக்கு மேல அவருக்கு அனுமதி இல்லை. அதுக்கு மேல ஒரு ஜின் போனதில்லை. அதுக்கு மேல ஒரு மலக்கு போனதில்லை. அதுக்கு மேல ஒரு மனிதர் போனதில்லை. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் படைக்கப்பட்ட மனிதர்களில் ஒரே ஒருவர், இதுவரைக்கும் படைக்கப்பட்ட ஜீவன்களில் ஒரே ஒருவர் அழைக்கப்படுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மட்டும் கூப்பிடுகிறான் என்றார். அல்லாஹ் உங்களை மட்டும் கூப்பிடுகிறான், எனக்கு இதுக்கு மேல் போக யாருமே அல்லாஹ்வை கண்டதே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்டதே இல்லை. பெருமானார் மேல போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ஆர்வத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் போயிட்டீங்களா? அல்லாஹ்வை பார்த்தீங்களா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா, இல்ல ஆயிஷா, அல்லாஹ்வை நான் பார்க்கல, அல்லாஹ்வோட பேசினேன் ஆயிஷா, அல்லாஹ்வை நான் எப்படி பார்த்தேன் ஆயிஷா என்று கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் மேல கூப்பிட்டான்? ரகசியம் சொல்லவா, கதை சொல்லவா, எதுக்கு மேல கூப்பிட்டான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு செய்தி சொல்ல கூப்பிட்டான். நபியே, உங்க உம்மத்தினர் என்னோட பேசுற நேரம் அவர்களோட நான் பேசுவேன் என்றான் அல்லாஹ். இதுதான் வாய்ப்பு. என்ன, நீங்க பேசினா, உலகத்தில் ஒரு ஆளோட பேசினா அவர் உங்களோட பேசுவார், பேசாம இருப்பார். ஜனாதிபதியை சந்திக்க போறீங்க, உங்களுக்கு பேசுற வாய்ப்பு கிடைத்தா அவர் உங்களை கேட்பார், அல்லது வேற வேற பிஸியா இருந்து வந்தா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அல்லாஹ் சொன்னான், உங்க உம்மத்தினர் பேசுற நேரம், அந்த நேரமே நான் பதில் கொடுக்க போகிறேன் நபி, அந்த மூல மந்திரத்தை உங்க கையில தரப்போகிறேன் என்றான். அந்த மூல மந்திரத்தை உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கல, நபிய மேல கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். நீங்க ஒரு பெரிய விழா நடத்துறீங்க, சாதாரணமா ஏதாவது ஒருத்தர் கொடுக்கணும்னா கையில கொடுத்து அனுப்புறீங்க. கௌரவிக்கணும்னா மேடை போட்டு தான் நீங்க கொடுப்பீங்க. அதான் கௌரவிப்பு. அல்லாஹ் மேல கூப்பிட்டு பெருமானார கௌரவித்து இந்த உம்மத்தை கௌரவித்து ஒன்று கொடுக்கிறான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸலா. நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அல்லாஹ் பேசுறான். நீங்க இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொன்னா என்ன சொல்லுகிறான் கொஞ்சம் போய் தரட்டுங்கள். நான் சொல்ல மாட்டேன், ஹதீஸ் நீங்க படிக்கணும் என்பது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபுல் மசானி, 7 வசனங்கள் எல்லாம் எனக்கு தந்தார், திருப்பி திருப்பி வரும். எந்த நபிக்கு கொடுக்காத அற்புத வசனம். நான் இங்க சொல்ல போக்கலே அங்க பதில் வருகிறது. அல்லாஹ் அல்லாஹ் எங்களோட பேசுறான். முனாகஷா, முனாஜா. அந்த தான் தொழுகை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையை வீணாக்கினா, இந்த தொழுகையை பாழ்படுத்தினா, வானத்திலிருந்து பெருமானார் கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு சொன்னாங்களே கடைசியில, மக்களே தொழுவுங்க மக்களே, இதுதான் தொழுகை தான் சொர்க்கத்துக்குரிய திறவு கொண்டாங்களே, அந்த தொழுகையில பொடுப்போக்கா இருந்தா, அந்த தொழுகையை தொழாம இருந்தா நாங்க என்ன சவரம், நம்ம மௌத்தாவோம் என்று அந்த உணர்வையாற்றி இருக்கிறோம். இதுதான் நம்முடைய நாட்டில் பல பிரதேசங்கள் நாங்க பார்க்கிறோம். அதனால் சொல்கிறேன், நல்லா உடனே இது சாதாரண பெருமதி இல்லை. உங்க வீட்டுல மாணிக்கம் இருக்கிறான், வேற ஏதாவது இருக்கிறான், உங்க வீட்டுல தொழுகை இருந்தால் இது 7 வானத்துக்கு மேல் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த வரிகள், அல்லாஹ்வோட பேசுற விதம், இது ஒழுங்க செஞ்சு அல்லாஹ் கபூலாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கபூலாக்குவான். அப்படிப்பட்ட தொழுகையை வீணடிக்கிறோம் என்று சொன்னார். அந்த தொழுகை நமக்கு இல்லை என்று சொன்னார். நாம் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் முன்னாடி வச்சு தொழுகைக்கு முன்னாடி நாம் தொழுகையாளர்களாக நிக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு நம்முடைய மரணத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். நாம் ஏதாவது ஒரு சாப்பாடை செய்து விட்டால் சாப்பிடுகிற நேரம் நாம் போட்ட உப்பும் அதுல போட்ட எல்லா ஸ்பைசியும் நமக்கு தெரியும். நாம் வாழ்ந்து முடித்த உடனே அல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியும், மௌத்தை நீங்க சவப்பீங்க, அது இனிப்பா கசப்பா உரப்பாண்டு நீங்க வாழ்ந்து முடிச்சீங்களே, உங்க ரப்புக்கு நன்றி செலுத்தி முடிச்சீங்களே, உங்க 30 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அது என்ன டேஸ்ட் என்பதை நீங்க பாப்பீங்கிறாங்க. நீங்க என்ன டேஸ்ட் மௌத் ஆவீங்கன்னு அல்லாஹ் சொல்லல, மௌத்துடைய டேஸ்ட் சுவைப்பு பண்றான் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அதனால் தான் சஜதா இல்லாத தொழுகை தான் ஜனாசா தொழுகை. அதுக்கு சஜதா இல்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். எங்க பள்ளிவாசல் ஒரு கல்வி துண்டு கூட நாங்க முன்னாடி வைக்கல, கிப்லாவை முன்னோடி தொழுந்து நாங்க எதையுமே வைக்கல. ஆனா ஒரே ஒரு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றை வைக்க சொன்னாங்க, அது ஜனாசா தொழுகைக்கு. டெட் பாடியை முன்னாடி வைக்க சொன்னாங்க, அடக்கிட்டு தொழ சொல்லல ரசூலுல்லாஹ். முன்னாடி வெள்ளை புடவையில சுத்தி முன்னாடி நில்லுங்க, சஜதா மட்டும் செய்யாதீங்க, நின்று எல்லாரும் பாருங்க, நாளைக்கு உங்க டேர்ன் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த கவர் போனது நாளைக்கு 100க்கு 100 உங்கட தான் இருக்கு. இந்த உலகத்துல அத்தனை இன்றைக்கு எப்படி அவர் விட்டுட்டு போனாலும் அதே மாதிரி நாளைக்கு நீங்க இப்படி நிக்க உங்க பின்னாடி நிப்பாங்க, அவருக்காக தொழுவுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இடத்திலையும் இஸ்லாம் நமக்கு மரணத்தை சொல்லித் தருகிறது, மௌத் என்பதை உணர்த்துகிறது. இந்த சிந்தனை நமக்குள் இருக்கிற நேரம் நாம் மிக நேர்மையானவர்களாக தக்வாதாரிகளாக மாறுவோம். வல்ல நாய் நம்